கல்யாணத்துக்கு முன்னாடி கவர்ச்சி புயலாக மாறிய கீர்த்தி சுரேஷ் அதிர்ச்சியில கோலிவுட் ரசிகர்கள். தமிழ் ரசிகர்களை கவர்ந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் தற்போது பாலிவுட்ல ஹீரோயினாக அறிமுகமாகியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் என்றாலே மகாநடி படம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த படத்துல சாவித்திரியாக அவங்க ஸ்கிரீன்ல நடிச்சிருந்த அந்த மாயாஜாலம் இருக்கே, அப்பப்பா நடிப்புனா அதுதான் நடிப்பே. இந்த தலைமுறைக்கு சாவித்திரி என்றாலே கீர்த்தி சுரேஷ் தான் நினைவுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பால் மயக்கி கீர்த்தி சுரேஷிற்கு அந்த படத்திற்கு பிறகு சரியான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எந்த படம் மூலியமாகவும் கிடைக்கல. ஹீரோயினை மையப்படுத்திய படங்கள் மட்டுமின்றி வணிக ரீதியான படங்களில் நடித்தும் அவருக்கு வெற்றி கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அதற்கப்புறம் அவங்க நடித்த ரகுதாத்தா இந்த திரைப்படம் படுதோல்வி அடைந்தது. இதனால தற்போது பாலிவுட்ல என்ட்ராகி இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் பாலிவுட்ல பேபி ஜான் என்ற படத்துல நடிக்கிறாங்க. வருண் தவானுக்கு ஜோடியாக இந்த படத்துல நடிக்க காலிஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதிரடி த்ரில்லராக உருவாகும் இந்த படம் விஜய் நடித்த திரைப்படத்தோட ரீமேக் ஆகும். ஆனால் பாலிவுட் பாணியில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்களாம். இந்த படத்தின் மூலமாக பாலிவுட்ல ஹீரோயினாக அறிமுகமாகறாங்க கீர்த்தி சுரேஷ். ஹிந்தியில கதாநாயகிகள் கிளாமர் காட்டுவது வழக்கம். இப்போது கீர்த்தி சுரேஷும் இந்த விஷயத்துல பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். சமீபத்துல இந்த படத்தோட பாடல் ஒன்று வெளியானது. நைனா மாட்டாக்கா என்ற பாடல் இப்போது யூடியூப்ல படு வைரலாகி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். இத்தனை நாட்கள் தென்னிந்திய மொழிகளில் நடித்தவரை தான் ஒரு ஹோம்லி நடிகை என்கிற பிம்பத்தை காட்டிட்டு பாலிவுட்டுக்கு போனதுமே கவர்ச்சி ரூட்டுக்கு மாறி இருக்காங்க. பாலிவுட் சென்றதும் கவர்ச்சிக்கு தாவி விட்டாரே என அவருடைய புகைப்படங்கள் வீடியோக்களை பகிர்ந்து அவருடைய ரசிகர்கள் வைரலாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதனை தொடர்ந்து இந்த படம் வரக்கூடிய கிறிஸ்துமஸை முன்னிட்டு டிசம்பர் 25 அப்போ ரிலீஸ் ஆக இருக்கு.